நம் பூமியில் ஒரு குட்டி சூரியனை உருவாக்க முயலும் ஜப்பான் விஞ்ஞானிகள். ஏன், எதற்காக, இது சாத்தியமா என்பதை பற்றி இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்கலாம். சுத்தமான, மலிவான, கழிவுகள் இல்லாத ஆற்றல். இந்த மாபெரும் கனவை அடையத்தான் சூரியனுக்குள் நடக்கும் அணுக்கரு இணைவை பூமியில் நிகழ்த்தி பார்க்க விஞ்ஞானிகள் முயற்சிக்கின்றார்கள். மனிதகுலத்தின் எதிர்கால ஆற்றல் தேவைகளை இதுதான் பூர்த்தி செய்யும் என்று விஞ்ஞானிகள் கூறுகின்றார்கள். அதை நோக்கிய பாதையில் தற்போது ஒரு முக்கிய அடி எடுத்து வைக்கப்பட்டுள்ளது. அதுதான் ஜப்பானில் கடந்த மாதம் அறிமுகப்படுத்தப்பட்ட JT60SA என்ற சாதனம். இதுதான் தற்போது செயல்பாட்டில் இருக்கும் உலகிலேயே சக்தி வாய்ந்த சோதனை அணுக்கரு இணைவு உலை. அணுமின் நிலையங்களில் தற்போது அணுக்கரு பிளவு என்ற முறை பயன்படுத்தப்படுகிறது. ஆனால் அணுக்கரு இணைவு என்பது இரண்டு அணுக்கருக்களை பிளவுபடுத்தாமல் இணைக்கும் செயல்முறையாகும். இந்த இணைவில் ஹைட்ரஜன் கருக்கள் கனமான ஹீலியம் தனிமத்தில் இணைந்து ஒளி மற்றும் வெப்ப வடிவில் ஆற்றலை வெளிப்படுத்துகின்றன. இது சூரியனில் இயற்கையாகவே நடக்கிறது. அதையே செயற்கையாக பூமியில் நிகழ்த்துவதே இதனுடைய இலக்காகும். எளிதாக கூற வேண்டும் என்றால், பூமியில் ஒரு செயற்கையான சிறு நட்சத்திரத்தை உருவாக்குவதன் மூலம் ஆற்றலை பெறுவதே இதன் நோக்கமாகும். இந்த ஆலை டோக்கியோவின் வடக்கே உள்ள நாகா நகரில் உள்ள ஜப்பானின் தேசிய குவாண்டம் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப நிறுவனத்தில் அமைந்துள்ளது. JT60SA அணு உலையின் குறிக்கோள் ஒரு பெரிய அளவிலான கார்பன் இல்லாத ஆற்றல் மூலமாக இணைவின் நம்பகத்தன்மையை ஆராய்வதாகும். மேலும் இந்த JT60SA-வின் துணை திட்ட தலைவர் இந்த அணு உலை மூலம் விரைவில் இணைவு ஆற்றலை மனிதர்களால் பெற முடியும் என்று தெரிவித்துள்ளார். மேலும் இந்த அணு உலை கட்டுமான திட்டத்தின் மொத்த செலவு சுமார் இந்திய ரூபாயில் 5000 கோடி என்று மதிப்பிடப்பட்டுள்ளது. இந்த செலவை ஜப்பானும் ஐரோப்பாவும் பிரித்துக் கொள்கின்றன. ஜப்பானில் திறக்கப்பட்டிருக்கும் இந்த அணு உலை பிளாஸ்மாவின் செயல்பாட்டை ஆய்வு செய்ய, அதாவது காந்த அடைப்பு என்னும் முறையை பயன்படுத்தும் மிகவும் சக்தி வாய்ந்த இணைவு சாதனமாகும். ஹைட்ரஜன் வாயு மிகவும் வெப்பமான மின்சார சார்ஜ் ஏற்றப்பட்ட வாயுவான பிளாஸ்மாவாக மாறும் வரை அதற்கு வெப்பமும் அழுத்தமும் வழங்கப்படுகிறது. இந்த JT60SA-வை பொறுத்தவரை வாயு 200 மில்லியன் டிகிரி செல்சியஸ் வரை வெப்பப்படுத்தப்படும். மேலும் அதிக ஆற்றல் கொண்ட துகள்கள் ஒன்றோடு ஒன்று மோதும் போது இயற்கையாகவே ஒன்றை விட்டு ஒன்று விலகும். ஆனால் இந்த செயற்கை முறையில் இந்த ஆற்றல் கொண்ட துகள்கள் ஒன்றோடு ஒன்று இணைந்து மகத்தான ஆற்றலை வெளியிடும் என்றும், அப்போது சுருள்களால் மூடப்பட்டிருக்கும் டோக்குமாக்கின் சுவர்கள் பிளாஸ்மாவை கட்டுப்படுத்தும் ஒரு காந்தப்புலத்தை உருவாக்கும் என்றும் விஞ்ஞானிகள் கூறுகின்றார்கள். ஜப்பானில் உள்ள இந்த அணு உலையிலிருந்து பெறப்பட்ட இந்த கண்டுபிடிப்புகள் பிரான்சில் அமைந்துள்ள இன்னும் கட்டுமானத்தில் உள்ள இந்த துறையில் மிகப்பெரிய சர்வதேச பரிசோதனையான இன்டர்நேஷனல் தெர்மோநியூக்ளியர் எக்ஸ்பெரிமெண்டல் ரியாக்டருடன் பகிர்ந்து கொள்ளப்படும். மேலும் இந்த நூற்றாண்டின் இரண்டாம் பாதியில் அணுக்கரு இணைவு ஆற்றல் நாம் தற்போது பயன்படுத்தும் ஆற்றல்களின் முக்கிய அங்கமாக மாறும் சாத்தியம் உள்ளது என்றும் விஞ்ஞானிகள் கூறுகின்றார்கள். இந்த சோதனை வெற்றி பெற்றால் கூடிய விரைவில் சூரியனுக்கு நிகரான சக்தி இந்த பூமியிலேயே பயன்படுத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா எங்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். தேங்க்யூ.